ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சோனா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க. ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா சென்னையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலி தாங்க. வீடு, நிலம், கார்டு வசதியெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா மதுரையை சார்ந்தவங்க. பட் இவங்க ஜாபுக்காக சென்னையில் தங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க இருக்கிறது வீட்டுக்கு 2 பெண்கள் தான். இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு தங்கை மட்டும்தாங்க. ஸோ தங்கை வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால இவங்களுடைய பேரண்ட்டையும் தங்கையும் வந்து இவங்க தான் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ திருமணத்திற்கு பிறகும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்கணுங்க. நல்ல ஒரு வேலையில் இருக்கணும். மாதம் ஒரு 15 to 20,000 சம்பளத்துலையாவது வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா மஞ்சுளா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி சிம்ம ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டையை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 1/2 ஏக்கர் வந்து நிலம் இருக்குங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. ஸோ அவருக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சுங்க. அவரெலாம் வந்து இவங்களை எதுவும் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தனிமையில் தான் வசிக்கிறாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் சைடு வந்து இவங்களுக்கு ஜீவானான்னு சொன்னால் ஒரு 3 சென்ட் நிலம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெருசாக வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் எந்தவித எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகன் சொந்த வீடாக இருந்தாலும் முக்கியம், வாடகை வீடாக இருந்தாலும் முக்கியங்க. நான் மனைவியை வந்து முறைப்படி விவாகரத்து பண்ணவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகனுக்கு சொந்த வீடாக இருந்தாலும் முக்கியம், வாடகை வீடாக இருந்தாலும் முக்கியங்க. மணமகன் ஓரளவு படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாப்பிள்ளையோட ஃபேமிலி ஓரளவு பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே பெற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.